நீதிமான் யார்? ஆமென். எல்லாரும் சொல்றாங்க நீதிமான் 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 நீதிமான். எப்படி நீதிமானாக மாறுகிறது? எப்படி நீதிமானாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது? நீதிமானாக மாற்றப்பட்டால் கர்த்தருடைய சபையிலே மாற்றப்பட்டால் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ அந்த நீதிமான் நாட்டப்பட்டவனாக இருந்தால் செழித்தவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தருகிற செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி பரலோகத்திற்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், கானான் தேசத்திற்கு ஒப்பான பரதேசிக்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால் பரலோகத்து போக்கு ஆயத்தப்படுகிறது உண்மைதான். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனுடைய அடையாளமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்படி தேவனுடைய நீதிமான், ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ராஜ்யத்து போக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்து போவதற்காக தன்னுடைய உள்ளத்தை ஆவி ஆத்மாவை ஆயத்தப்படுத்தினாலே உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அத்தனை உனக்கு வரும். மத்தேயுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கடினம் என்று சொன்னபோது ஆண்டவராகிய தெய்வம் இந்த சீசர்களை பார்த்து சொன்னார், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைகிறது லெகுவா இருக்கும். ஆமென். ஊசி வாசலில் ஒட்டகம் நுழைந்து போகிறது லெகுவாக இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கடினம் என்று சொன்னார். ஏனென்றால் இவனுடைய இருதய மத்திரியம் அவனுடைய பொக்கிஷத்தை நோக்கி இருக்கும், இவனுடைய இருதய மத்திரியம் அவனுடைய தொழிலை நோக்கி இருக்கும், இவனுடைய இருதய மத்திரியம் அவனுடைய பணத்தை நோக்கி இருக்கும். ஆண்டவரை நோக்கி இருப்பதற்கு தவறிவிட்டு, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்பதற்கு தவறிவிட்டு, ஆண்டவருக்கு மகத்துவத்தை செலுத்துவதற்கு தவறிவிட்டு இவன் உலகத்துக்குரிய காரியத்தில் இருக்கும்போது ஆண்டவராக தேவனை விட்டு அகன்று போகிற போக்கிலே அவர்கள் நாசமடைஞ்சு போகிறார்கள், நீதிமானாக மாற்றப்படாமல் விழுந்து போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஓங்கி வளருவான். அவன் ஓங்கி வளரும் போது சபையிலே நாட்டப்பட்டவனாக அவன் சித்தரிக்கப்படுவான். நாட்டப்பட்டவனாக மாற்றப்படும் போது அவன் செழித்திருப்பான். உண்மைதான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக உன்னை நீதிமானாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல், உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இயேசு உன்னோட இருக்கிறார் என்பதற்கு என்ன கிரியை, என்ன வெளிப்பாடு? நாங்கள் இன்னும் தரித்திரராக இருக்கிறோம், இன்னும் வியாதியோடு இருக்கிறோம், இன்னும் பாடுகளோடு இருக்கிறோம், எங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் கல்வி கற்பதற்கு, பிள்ளைகளை கல்வி கற்க வைப்பதற்கு பணம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஒரு வழியாய் 1000 ரூபாய் வந்தால் 2000 ரூபாய் செலவழிஞ்சு போகிறது, பொத்தல் பையில போட்ட பையை போல இருக்கிறது என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க காரணமே நீங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை போவதற்கு, தேவனுடைய நீதிமானாய் மாறுவதற்கான கிரியைகளை இன்னும் செய்யவில்லை.